பெரும்பாலும் நம்ம ஹை பவர் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏன் பெரிய சைஸ் உள்ள ஃப்ரேம் சூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்கன்னா, டயா பேஸுங்கிற ஒர்க் பண்ணக்கூடியதை திக்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பேஸ் வந்து வைடர் லைனில் வந்து லென்ஸோட சைஸ்லேருந்து லைட்டிங் உள்ளே பாஸ் ஆயிரும். லைட் பாஸ் ஆகும்போது ஃப்ளாஷ் அப்சர்வேஷனுக்கு கிளார் உள்ளே வரும். கிளாரை கட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து ஹை டிரான்ஸ்பரன்சி லென்ஸாக சூஸ் இருந்தால் மட்டும்தான் விஷன் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஸோ டிரான்ஸ்பரன்சிங்கிறது என்னென்னா, ஒரு லைட்டிங் பாஸ் ஆச்சுன்னா இந்த கண்ணாடி வெளியில் பாஸ் ஆகி இந்த வெளியில் வரணும். ஆனால் இதை வந்து கண்ணை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றாமல் ஒரு மிரர் எஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பெரும்பாலான கண்ணாடிகளில் வந்து அந்த ப்ளூ ஷேடு விழுவும் அல்லது க்ரீன் ஷேடு விழுவும் பார்த்துருப்பீங்க ரொட்டேட் பண்ணும்போது. அதோடு சேர்ந்து இந்த ஒயிட் ரிங்கிள் தான் ரிஃப்ளெக்டர் அதிகமாக அப்சர்வ் பண்ணுது. ஸோ ஹை இண்டெக்ஸ்ன்னு சொன்னால் பெரும்பாலான கடைகளில் வந்து இந்த ஒயிட் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் ஃப்ரேமில் என்ன டிஃபிகல்ட்டி வருதுன்னா, அதிகான லைட்டிங் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். டார்க் ஃப்ரேம் மட்டும் தான் ஃபில்டர்ஸ் கிடைக்கும். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் கண்ணுடைய கருவிழி வந்து அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நைட் டைமில் லைட்டிங் இல்லாத இடத்துல உங்களால் ஃபோக்கஸ் ஈஸியாக பார்க்க முடியும். லைட் அதிகமாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இந்த டார்க் ஃப்ரேமில் கிடைக்குது. தண்ணி எங்கேயுமே நிற்கல, அந்தளவுக்கு ஸ்லிப்பரியாக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால இதில் டஸ்ட் எதுவுமே ஒட்டாத அளவுக்கு ரிப்பலண்ட் அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் லென்ஸ் அண்ட் விஷனை விசிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே தெரியிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுடைய பவர் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம்.